இப்போ வணிகர்களுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. நாளைக்கு நீங்க அந்த போராட்டம் போட போறீங்க. இப்ப இந்த போராட்டம் ஆரம்பிச்சு அவங்க எதுவுமே கண்டுக்காம விட்டா என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக மாநில தலைவர் குளத்து ரவி உங்கள் முன் சிறு வணிகர்களுக்காக பாடுபடும் உங்களின் ஒருவனாக வணிகர்கள் பாதிக்கப்படக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் ஒருங்கிணைந்து ஒரு கொடையல்கள் கொண்டு வரக்கூடிய அமைப்பு தான் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பு. ஆர்ப்பாட்டம் மத்திய அரசை மட்டும் கண்டிப்பதில்லை, மாநில அரசு கொண்டு வந்துள்ள வணிகம் உரிமை பெறுதல் பல மடங்கு வணிகத்தின் உரிமை உயர்த்தப்பட்டுள்ளது. இதெல்லாம் கண்டித்து தான் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். இந்த ஆர்ப்பாட்டம் அரசாங்கம் கண்டுக்கல, உங்களோட கொள்கை திட்டங்களை நிறைவேற்றலாம், என்ன பண்ணுவீங்க? அடுத்த கட்ட போராட்டம் என்ன பண்ணுவீங்க? இந்த ஆர்ப்பாட்டம் எந்தவித பலனும் இல்லாத நிலை இருந்திருந்தால் மாநில அரசை கண்டித்து முதலில் முதல்வர் தொகுதியில் இருக்கக்கூடிய குளத்தூர் தொகுதியில 3 நாள் கடையடைப்பு கண்டிப்பாக நடைபெறும். இப்போ கடையெடுப்புங்கிறது இப்ப தேனி மத்த இன்னைக்கு கூட மயிலாடுதுறை எல்லா இடத்துலயும் கடையெடுப்பு அடைச்சிருக்காங்க. இப்போ முதல்ல தலைநகர் சென்னை தலைநகரமாக நீங்க தானே முதல்ல எல்லா கடையெடுப்பெல்லாம் அறிவிச்சு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். ஏன் லேட் ஆச்சு? மத்திய அரசு நாங்க ஏற்கனவே அழுத்தம் கொடுத்திருக்கிறோம். மத்திய அரசு இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலிங் அடிப்படையில் உட்காரக்கூடிய மாநில அரசினுடைய அமைச்சர்கள் அது சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, வரிங்கிறது ஒரு இடத்துல போட்டா போதும், இந்த மாதிரி சிறு வணிகத்துக்கு அது பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுது, இந்த ஆடிட்டிங் எல்லாம் வச்சு கணக்கு எழுத முடியல அப்படிங்கறத தெளிவுபடுத்தணும். இதை சொல்றதே இல்லைங்க யாரும். அங்க போய் ஜிஎஸ்டி கவுன்சிலிங்ல உட்கார்ந்துகிட்டு அம்மையார் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு வரக்கூடிய அளவுதான் மாநில அரசு இருக்குது. அதனாலதான் மத்திய அரசையும் மாநில அரசையும் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டங்கிறத தெளிவுபடுத்துறோம். காரணம், 18% ஜிஎஸ்டி வாங்கக்கூடிய மத்திய அரசு மாநில அரசுக்கு 9% ஜிஎஸ்டி கொடுத்துருவாங்க ரிட்டர்ன்ங்கிறதுனால மாநில அரசு எதையுமே கண்டுகொள்றது இல்லை. அதனால இந்த ஆர்ப்பாட்டம் டெல்லியில இருக்கக்கூடிய எங்களுடைய வணிக சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசியிருக்கிறோம், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எங்க நிர்வாகிகள் அழைத்து பேசியிருக்கிறோம், அருகாமையில் ஆந்திராவில் நிர்வாகிகள் அழைத்து பேசியிருக்கிறோம், கேரளாவில் நிர்வாகிகள் அழைத்து பேசிட்டு இருக்கிறோம். அவர்கள் எல்லாத்தையும் அரவணைத்து திட்டமிடுதலோட அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டத்தை உயர்மட்ட குழுவில் இருக்க நிர்வாகிகள் அழைத்து பேசி முடிவெடுப்போம். சரி, இப்போ இந்த அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் வியாபாரம் பாக்குறாங்களா, அவங்க எல்லாம் உங்களோட சங்கத்தில் மெம்பரா இருக்காங்களா? கண்டிப்பா கிடையாது. நாங்க என்னைக்குமே தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பு ஆன்லைன் வர்த்தகத்தை எதிர்த்து தான் போராடும். காரணம், ஐயா வெள்ளையின் வழியில் வந்த சங்கம் நாங்க. இன்னைக்கு அம்மையார் நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு பதிவை ஏற்படுத்திக்கிறேன், இந்த இடத்துல பதிவு பண்றேன். நம்ம ஆன்லைன் வர்த்தகம் அந்நிய முதலீடு, ஆன்லைன் வர்த்தகத்துல அந்நிய முதலீடு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நாடு மிகப்பெரிய அளவுல அழிவு பாதையை நோக்கி போவோம். காரணம், அதுக்கு உதவியோட காரணம் என்னன்னா, அருகாமையில் உள்ள இலங்கையை பாருங்க, அருகாமையில் உள்ள பாகிஸ்தானை பாருங்க. அவங்க எல்லாம் பொருளாதாரத்துல மிகப்பெரிய அளவு வீழ்ச்சி அடைகிற காரணமே பெரிய அளவுல அந்நிய முதலீடு, அதாவது அந்நிய முதலீடு கொண்டதுனாலதான் சிக்கலே வந்தது. அந்நிய முதலீட ஓரளவுக்கு உள்ள அனுமதிக்கவே கூடாதுங்கிறது தான் தமிழ்நாடு அனைத்து வணிக பேரமைப்பினுடைய குறிக்கோளும் கொள்கையும். சிறு வணிகத்தை மட்டும் தான் காப்பாற்றணும். எப்படி நம்மளுடைய இந்த இந்தியாவுல விவசாயிகள் ஒரு கண்ணு, வணிகம் ஒரு கண்ணு நம்ம நினைக்கிறோமோ அதுதான் நடைபெறும். அப்படி இருந்தாதான் இந்திய அரசையை நம்ம காப்பாற்ற முடியுங்கிறத இந்த நேரத்தில் பதிவு பண்றேன். ஒரு மக்களை சந்திச்சு, குறிப்பா ஒரு தேர்தலில் நின்று மக்களை சந்திச்சு அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா இந்த மாதிரி அளவுக்குலாம் அவங்களுக்கு சிந்திக்க வேண்டிய வேலை இல்லாம இருக்கும். நல்லா சிந்திச்சிருப்பாங்க. அதாவது இப்ப கவர்மெண்ட், மத்திய கவர்மெண்ட் ஜிஎஸ்டி போடுறாங்கன்னா அது இந்தியா மக்களுக்கு நல்லது, இந்திய அரசாங்கத்துக்கு நல்லதுக்காக தானே ஜிஎஸ்டி போடுறாங்க. அதை ஏன் நீங்க எதிர்த்து போராடுறீங்க? இந்த அரச வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் வணிகர்கள், குறிப்பா ஒரு வரி போட்டு, ஒரு 100 ரூபாய் வரி போட்டு சாலை, மருத்துவம் இப்படி இயங்கக்கூடிய ராணுவம் முதற்கொண்டு இயங்கக்கூடியதுதான் வரி. வரி போட்டாதான் அந்த அரசை நடத்த முடியும். இந்த வரி போட்டு அந்த அரசை வழிநடத்தி செல்லக்கூடியவர்களே வணிகர்கள் தான். 3ல் 1 பங்கு வரிய வணிகர்கள் ஈட்டி கொடுக்கிறோம். வணிகர்களை எந்த வகையிலையும் தொடாம டச் பண்ணாம இருந்தாதான் வணிகர்கள் காப்பாற்றப்படும், வணிகம் நசுக்கப்படாது. இன்னைக்கு இருக்கக்கூடியதுல ஒரு 5 ஆண்டுகள்ல சர்வே ரிப்போர்ட் சிறு வணிகம் ஏகப்பட்ட பின்னடைவோட போயிருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். சிறு வணிகத்தை தொலைச்சிட்டு நம்ம பெரு வணிகத்தை, அதாவது அந்நிய முதலீட கொண்டு வந்தோம்னு சொன்னோம்னா நாடு சீரழிவு பாதிக்கு போயிடும். ராணுவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரி விகிதத்தை பகிர்ந்துன்னு கொடுக்கிறோமோ அதே மாதிரி விவசாயிகளுக்கு கொடுக்கணும். விவசாயிகள் உற்பத்தி பண்ற பொருளை வணிகர்கள் நம்ம விற்பனை செய்யணும். வரிய அரசுக்கு முறையா செலுத்தணும். அப்பந்தான் இந்த வரி செலுத்துறதுனாலதான் நாடு செழிக்குங்கிறத தெரிவிக்கிறது. அதாவது பொதுமக்கள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த வரி போட்டதப்போ இந்த தங்க கடையில போய் தங்கம் வாங்கினா
ஜிஎஸ்டி பொதுமக்கள்கிட்ட வாங்குறாங்க. ம். அதனால அவங்க கடைக்காரங்க ஜிஎஸ்டி கட்டலாம்ல, ஏன் கட்டக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கிறாங்க. பொதுமக்கள்கிட்ட வாங்கி அந்த வரி அங்க போய் அரசுக்கு அப்படி செலுத்திடுவோம், ஆடிட்டரை வச்சு செலுத்திடுறோம். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. பொதுமக்கள்கிட்ட வரக்கூடிய எந்த வரியா இருக்கட்டும், குறிப்பா பாத்தீங்கன்னா கோவையில கூட அன்னபூர்ணா உணவகத்துல பண்ணுக்கு வரி, ஜாமுக்கு வரிங்கிறதெல்லாம் அந்த அம்மா கவுன்சிலிங் கூட்டத்துல அவங்க ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து அந்த சொல்லணுங்கிற கருத்தை வச்சிருந்தாங்க. அதுல யதார்த்தமா ஒரு வணிகர், அவரு அன்னபூர்ணா உரிமையாளர் சொன்னாரு, இந்த மாதிரி நீங்க தனித்தனியா வரி போடுறீங்களா, வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட நாங்க சொல்ல முடியல, அதனால ஒரே வரி விகிதத்தை கொண்டாங்கிறது அந்த அடிப்படையில் வச்சிருந்தாங்க. அதனால பொதுமக்கள்கிட்ட வாங்கக்கூடிய வரி கண்டிப்பா அரசுக்கு சென்றடைஞ்சிரும். அது ஆடிட்டிங் மூலமா நாங்க செலுத்திக்கிட்டு இருக்கோம். ஜிஎஸ்டில வரி கடைக்காரங்க வரி போட்டிருக்காங்க. இப்ப அரசாங்கம் ஒத்துக்கல, அந்த வரி வந்துச்சுன்னா அந்த வரி வரும்போது விலைவாசி எல்லாம் கூடி பொதுமக்களுக்கு ஏதாவது தாக்கம் ஏற்படுமா? ஏங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க, வாடகை கடை நடத்தக்கூடியவர்களுக்கு 18% ஜிஎஸ்டி. ஒரு 10,000 ரூபாய் கடை நடத்துறாங்கன்னா 12,000 வாடகை வந்துடும். 12,000 வாடகை வருதுன்னா அந்த பில்டிங் ஒன்றா கட்ட மாட்டாங்க, கடைக்காரங்களுக்கு சுமை ஏற்படும். அதனால பொதுமக்கள் பாதிப்பு ஏற்படுவாங்க. பாதிப்பு ஏற்பட்ட என்ன ஆகும், விலைவாசி ஏறும். இது சாதாரண விஷயம். இது அந்த அம்மையாருக்கு தெரிய மாட்டேங்குது. இதுதான் விஷயம். இதனால அந்த வரி அறவே நீக்கணுங்கிறத எங்களுடைய போராட்டம். பொதுமக்கள்கிட்ட ஒரு இது என்னன்னா, வியாபாரிகள் வந்துட்டு சரியா இடையில கரெக்டா இது பண்ண மாட்டேங்கிறாங்க, இடம் கரெக்டா போட மாட்டாங்க. கேட்டா நீ என்ன பண்ணுவோம், என்ன வேணா பண்ணிக்க, எது வேணா செஞ்சுக்கோங்கிறாங்க. அந்த பொதுமக்கள் வியாபாரி சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஏதாவது நம்பர் ஏதாவது இருக்கா? அப்படி கம்ப்ளைண்ட் பண்ண ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா? அதாவது இது அப்பட்டமான ஒரு உண்மைத்தன்மை இல்லாத ஒரு கேள்வி, இருந்தாலும் பயில் சொல்றோம். எந்த கடையிலுமே எடை குறைவுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. காலம் எங்கேயோ மலையேறி போயிடுச்சு. இப்பெல்லாம் எல்லா இடத்துலயும் கம்ப்யூட்டர் பில்லு வந்துச்சு, கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்துச்சு. சின்ன வரியை வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துல கூட அவங்க நல்ல தரமான தராசு, அது மட்டும் இல்லாம மாநில அரசு அதுக்கு துறை சார்ந்த அதிகாரிகளை வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் 2 வருஷமும் அந்த முத்திரையை பாக்குறாங்க, வந்து முத்திரை போடுறாங்க. எந்த வகையிலையும் யாரும் எடையை குறைச்சு போட மாட்டாங்க. இல்ல இப்ப கம்ப்யூட்டர் திராசுன்னு சொல்றீங்க, ஆனா மீன் கடையில இந்த காய்கறி கடையில ஒரு கூடையை வச்சுட்டு அதுலயே போடுறாங்க. அந்த கூடை ஜீரோ பண்ணணும் இல்ல, அதெல்லாம் கூட எல்லாம் ஜீரோ பண்ணுவாங்க. எந்த வகையில எடையெல்லாம் குறைச்சு யாருமே போட மாட்டாங்க. இப்பெல்லாம் வணிகத்துல போட்டி ஆயிடுச்சு, பெரிய போட்டி. ஆன்லைன் வர்த்தகம் ஒரு பக்கம் நெரிக்கிறாங்க, பெருமளவு ஒரு பக்கம் நெரிக்கிறாங்க. சிறு வணிகர்கள்லாம் அன்றாட வாழ்க்கை நடத்துறது மிகப்பெரிய கேள்விக்குறியாகிட்டு இருக்கு. அதனாலதான் தொடர்ந்து வணிகர் சங்கங்கள் போராடுறோம். நீங்க போன் நம்பர் இருக்கான்னு கேட்டீங்க, ஒவ்வொரு பகுதியிலையும் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களுடைய பேரமைப்பினுடைய காலண்டர் தொங்கும். அந்த காலண்டர்ல நிர்வாகிகளை நீங்க எந்த நேரத்தினாலும் தொலைபேசியில கூப்பிட்டு பாருங்க, உடனே போயிட்டு சொல்லுவாங்க. புகார் கொடுத்தாங்கன்னா உடனே நிற்பாங்க அந்த இடத்துல. வணிகர்களுக்கு மட்டும் இல்ல, பொதுமக்களை காப்பாத்துறதே பாதி வணிகர் சங்கங்கள் தான் எல்லாத்துக்கும் தெரியும். குறிப்பா கொரோனா நடைபெற்ற காலத்துல மொத்த உயிரையும் துச்சமா மதிச்சு சிறு வணிகர்கள் களத்துல இறங்கி போராடி ஒரு பால் பாக்கெட்னால சிறு வணிகர்கள் போய் அந்த பொதுமக்களை சந்திச்சு கொடுத்து அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பொதுமக்களை காப்பாத்தின பெருமை இந்த சிறு வணிகர்கள் தான் சேரும். ஆனா அந்த அரசு அவர்களுக்கு ஒரு நன்றி கூட சொல்லல. அதுல என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு ஆளும் துப்புரவு தொழிலாளர்கள், காவல்துறையினர், மருத்துவர், செவிலியர், இப்படி எல்லாத்துக்கும் பாராட்டு தெரிவிச்சது அரசு, தவிர உயிரை துச்சம் வச்ச வணிகர்களுக்கு ஒரு பாராட்டு கூட தெரிவிக்கல. அன்னைக்கு கொரோனாவை துரத்தி அடிச்ச பெருமை வணிகர்களுக்கு சேருங்கிறது தெரிவிக்கப்படுகிறது. ஆனா அடுத்து வந்துட்டு இப்போ பிளிப்கார்டு, அமேசான்ல இருந்து ஆன்லைன்ல பார்க்கும்போது பொருள் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு, பெருசா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ ஆர்டர் பண்ணி வந்த பேர் மக்கள் ஏமாத்திருக்காங்க. வேற யாரு திருப்பி அவங்களோட காசை ரிட்டர்ன் வாங்க முடியல, இது பண்ண முடியல. இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இது விழிப்புணர்வு மக்களுக்கு தான் வரணுங்க. யாருன்னா என்ன காரணம் மக்களுக்கு வரணும்னா, ஏற்கனவே மோசடி தான், மக்கள் எல்லாம் ஏமாறக்கூடிய தன்மையில இருக்கப்பதான் அவங்க எல்லாம் உள்ள வந்தாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி அந்த நிலைமையெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. ஆன்லைன்ல யாரும் வாங்காதங்க, ஆன்லைன்ல வர்த்தகம் பண்ணாதங்க, ஆன்லைனை ஊக்கப்படுத்தாதங்க, சிறு வணிகத்தை ஊக்கப்படுத்துங்க, பக்கத்துல இருக்கிற அண்ணாச்சி கடைக்கு போங்க. இதுதான் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களுடைய பேரம்பினுடைய வேண்டுகோள். காரணம் என்னன்னா, சிறு வணிகம் பண்ணக்கூடியவங்க குடும்பம் அப்படிதான் நடத்திக்கிட்டு இருப்பாங்க, அவங்கதான் கடையை நடத்துவாங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. பொதுமக்களாகிய நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அப்பந்தான் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய வணிகம் செழிக்கும், விவசாயிகள் செழிக்கும், மக்கள் செழிப்பாங்க, தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்.